காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடம் வருகிறோம். இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தலைப்பு, தேவனுடைய துணையினால் பலனாவீர்கள். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் சகரியா 12:5. சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். இன்றைய முதலாவது தியான பகுதி சகரியா 12வது அதிகாரம் முதல் 5 வசனங்களும். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷருடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏற இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தை வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்பொழுது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். தேவனுடைய துணையினால் பலனாவீர்கள். அருமையானவர்களே, மனித வாழ்க்கையில் பலன் என்பது தேவையான ஒன்று ஆகும். பலன் உடையவர் எல்லா செயல்களையும் செய்ய ஆற்றல் உடையவராக காணப்படுகின்றார். பலவீனர்களை சமூகம் அங்கீகரிப்பதில்லை, பணியிடங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கென்று எத்தகைய முக்கிய பணிகளை எவரும் ஒதுக்குவதும் இல்லை. காரணம், அவர் பலவீனர் என்பதனாலேயே.
ஆனால் ஆண்டவர் எவரையும் பலவீனராக பார்ப்பது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நமக்கு வேதம் கற்றுத்தரக்கூடிய சத்தியம். இன்று வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே எருசலேம் மற்றும் யூதாவின் மீட்பு குறித்து கூறப்பட்டுள்ளது. யூதாவும் எருசலேமும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த பின்பு அவர்களது வாழ்க்கை சூழல் முற்றிலும் மாறுபட்டதாய் இருந்தது. அவர்கள் ஒரு தனி நாட்டின் மக்களாக இல்லாமல் ஒரு யூத சமய கூட்டமாகவே இருந்தார்கள். அவர்கள் வயிறு பசிக்காகவே போராட வேண்டி இருந்தது. பட்டினியும் அழிவும் பண வீக்கமும் பக்கத்து நாட்டு மக்களின் பகைமையையும் அவர்களை வாட்டி வதைத்து பலனற்று தள்ளாடி போன சூழலில் சகரியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கூறி அறிவிக்கின்றார். என்ன சொல்லுகிறார்? எருசலேமுடன் யூதாவுக்கும் விரோதமாக போரிடுகின்றவர்களுக்கு எருசலேம் தத்தளிப்பின் பாத்திரமாக்கப்படும். அவர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வருபவர்களை ஆண்டவர் அழித்து போடுவார். எருசலேமும் யூதாவும் காப்பாற்றப்படும். கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள் என்பதே ஆண்டவரின் அந்த நம்பிக்கை தரும் வாக்கு உறுதி. கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, ஒருவேளை உங்களையும் எல்லா சூழ்நிலைகளிலும் பலப்படுத்தும் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலையை நீங்க சந்தித்துக் கொண்டாலும் சரி, அவர் நம்முடைய ஆண்டவராகிய நம்மை மீட்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்விலே வரக்கூடிய பலவீன சூழ்நிலைகளிலே ஒருவேளை பட்டினி, அழிவு, பணவீக்கம், புறம் தள்ளப்பட்ட அனுபவம் என்று எல்லா நிலைகளிலும் நம்மை பலப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 26 நமக்கு கற்றுத்தருகிறது, ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று. ரோமர் 8 வசனங்கள் 26 முதல் 30 வரையிலும் படிக்க கேளுங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்க பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பலவீனத்திலே துணை செய்கிற தேவன் நம்மோடு உண்டு. அருமையானவர்களே, பலவீனம் என்பது மனிதனுக்குள் இருக்கும் ஒரு குறைபாடுதான். அஸ்திவாரத்தை அலட்சியமாக கட்டிவிட்டு ஆடம்பரமாக கட்டிடம் எழுப்பினால் எப்படி இருக்கும்? இங்கே பலவீனம் ஆடம்பரமான கட்டிடத்தில் அல்ல, அலட்சியமாக எண்ணப்பட்ட அஸ்திவாரத்தில் அது அந்த கட்டிடத்திற்கே பாதிப்பு தான். இப்படிதான் ஒரு கிராமத்திலே ஒரு நாட்டு வைத்தியருக்கு மருந்து தயாரிக்க மூலிகை தேவைப்பட்டது. அந்த மூலிகை பாதாளத்தில் கற்பாறையின் இடையே நின்றது. அந்த மூலிகையை பறித்தால்தான் மருந்து தயாரித்து பல பேருக்கு மருத்துவம் செய்ய முடியும். அந்த பாறையின் இடையே யாராலும் செல்ல முடியாது. தனது ஒரே மகனான 7 வயது மகனை அழைத்துக் கொண்டு மலையின் மீது ஏறினார் அந்த வைத்தியர். மகனின் இடுப்பில் கயிற்றால் கட்டி கீழே இறக்கினார். அந்த சிறுவன் இலைகளை பறித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு தந்தையிடம் திரும்பினான். இதை பார்த்து அனைவரும் சிறுவனை பார்த்து, உனக்கு பயமே இல்லையா? எப்படி இவ்வளவு கடினமான பாறையினிடையே பல மணி நேரம் போராடி மூலிகைகளை பறிக்க உன்னால் முடிந்தது என்று அவர் அந்த சிறுவனிடம் கேட்டார்கள். சிறுவன் சொன்னான், என் தந்தை எனக்கு பயத்திற்கு பதிலாக பலத்தை ஊட்டி வளர்த்தார். எனக்கு ஆபத்து வரும்போது அவரே எனக்கு பலனாக இருப்பார் என்கிற நம்பிக்கை என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது என்று சொன்னார். அருமையானவர்களே, அந்த சிறுவனுடைய வார்த்தையை பாருங்கள். தன்னுடைய உலக பிரகாரமான தந்தை மீது அவ்வளவு வைராக்கியமான ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். ஆன்மீக வாழ்விலே பலவீனம் என்கிற ஒரு குறைபாடு மனித வாழ்வை நலிவுற செய்கின்றது.
மாம்சத்திற்கு உட்பட்ட வாழ்வு தேவனை விட்டு விலக செய்கிறது. இதனை பரிசுத்த திருமறை நமக்கு பட்டியலிட்டு காட்டுகிறது. என்ன? பண ஆசை, இச்சை, பொறாமை, கொலை முதலிய தீய பண்புகளுக்குள் நம் வாழ்வு இருந்தபடியால் நமக்காக கிறிஸ்து மரித்தார். இதை நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? இதுதான் சுவிசேஷம். அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு மரித்தார். நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க ஒரே ஒரு வழி என்னவென்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தான். அதை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவர் எனக்காக தான் மரித்தார், என்னுடைய பாவங்களை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்பதில் நம்பிக்கை கொள்கிறோம் என்றால் நம் பலவீனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவரின் அருளினையும் அவரின் துணையையும் தருகிறார். அருமையானவர்களே, நாம் மாம்சீகம் என்கிற பலவீனத்தினால் வீழ்ந்து கிடக்கிறவர்களா இருக்கலாம். அதிலிருந்து நமக்கு விடுதலை வாழ்வை அருள இறை அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்படுகின்றது. அந்த இறை அன்பு இயேசுநாதரை சிலுவையில் வரையிலும் அவரை கொண்டு சென்றது என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். பலவீனத்திலே பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பலவீனத்திலே அவருடைய பலம் நமக்கு பரிபூர்ணமாக விளங்கும். தேவனுடைய துணையினால் நீங்கள் பலனாவீர்கள். ஆமீன். சமர்ப்பிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, பலன் நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுதினமும் இறை சமூகத்தை தேடுகளாக இருக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. ஆண்டவரே, எங்கள் தேவனுடைய துணையினால் நாங்கள் பலன் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறோம். நாங்கள் பலவீனர்களாக நாங்கள் ஒருவேளை கருதும் போது அந்த காரியங்கள் மாம்சத்திற்குட்பட்ட வாழ்வு உம்மை விட்டு விலக செய்கிறது. ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக மரித்தீர் என்று சொல்லி நாங்கள் ஒரு முறை கூற விசுவாச அறிக்கை செய்கிறோம். எங்களுக்காக பாவங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர் தெழுந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை. அப்படி பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்தவான்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை என்னதென்று நீங்கள் அறிகிற தேவனா இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே சிந்தை கொண்டவர்களாக, பரிசுத்த வேதாகமத்தை பற்றுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி சமர்ப்பிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. மகிழ்ச்சியின் நாள், வெற்றியின் நாள், ஆசீர்வாதத்தினால என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.